சமந்தியம்மா, என்ன கிளம்புறீங்களா? ஆமாங்க சமந்தி, கல்யாணம் முடிச்சு 4 நாள் இங்கேயே இருந்துட்டோம். இனி நாங்க எங்க வீட்டை பார்த்து போறோம். என்ன சமந்தி இப்படி சொல்லிக்கிட்டு? இதுவும் நம்ம வீடுதான். இருக்கட்டும் சமந்தி, என் புள்ள வீடு இங்க பக்கத்துல தானே, அப்பப்ப நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க வந்து எதுக்கு பார்க்கணும்? உங்க பொண்ணையே நான் அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா அடிக்கடி வந்து பாத்துக்குவா. சரிங்க சமந்தி, அது போதும். ரேகா, அப்பா. அம்மாடி கவனமா இருக்கணுமா. இனியும் நீ எங்களையே நினைச்சிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையே நீ சந்தோஷமா வாழப்பாரு. சரிங்கப்பா. என்னம்மா? ஒன்னும் இல்லம்மா, அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாது, கவனமா பாத்துக்கோங்க. எது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வாரேன். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அம்மா பாத்துக்கிறேன், சரியா? சரிங்கம்மா. இவங்க தாங்க ரேகா. இப்பதான் கல்யாணம் முடிச்சு 4 நாள் ஆகுது. நம்ம ரேகாவுக்கும் நம்ம கண்ணனுக்கும் கல்யாணம். கண்ணன் யாருன்னு கேக்குறீங்களா? அதோ அம்மாக்கு பின்னாடி நிக்கிறாரே, அவ பேர் தாங்க கண்ணன். ரேகா வீட்டுக்கு ஒரே பொண்ணு. வயசான காலத்துல அப்பா அம்மாவை கூட சேர்ந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறா. நீ எப்ப வேணாலும் கூட போய் பாத்துக்கோ, இல்ல அப்பா அம்மா இங்க கூட்டிட்டு கூட வச்சுக்கோமான்னு சொல்லிதான் கண்ணனோட அம்மா, அதாங்க ரேகாவோட மாமியார், சொல்லிதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிச்சு 4 நாள் இங்க தங்கிட்டு இப்ப ரேகாவோட அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பா அம்மாவை பிரிய போறமேனு ரேகாக்கு ரொம்பவே கஷ்டம். ரேகா வீடு இங்க இருந்து கொஞ்சம் பக்கம் தான், ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள. அதனால நம்ம அப்பா அம்மாவை அடிக்கடி பாத்துக்கலான்னு ரேகாக்கு கொஞ்சம் நிம்மதி. அம்மாடி. அம்மா ரொம்ப கவனமா இரு, நான் அடிக்கடி வாரேன். சரிடா கண்ணு. அப்பா மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. சரிடா கண்ணு, நீ உன் அத்தை வீட்டுக்கார் பேச்ச கேட்டு கவனமா இருக்க பாரு. அப்பா அப்பப்ப போன் பண்ற. சரிங்கப்பா. சமந்தி போலாமா? போலாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு நாங்க போய்க்குவோம். இதுல என்ன சிரமம் இருக்கு? வாங்க வாங்க, நானே கொண்டு போய் விட்டுறேன். இவர் தாங்க கண்ணனோட அப்பா, நம்ம ரேகாவோட மாமனாரு. என்னங்க கவனமா கூட்டிட்டு போங்க. சரி பார்வதி, வாங்க வாங்க சமந்தி. இது வாரானே. அம்மாடி ரொம்ப கவனமா இருமா, எங்களை விட்டு இருக்கிறோம்னா நீ கஷ்டப்படாத. பாத்தியா ஓ மாமனார் மாமியார்லாம் எங்களை எப்படி பாத்துக்கறாங்கன்னு. இந்த மனநிறைவே எங்களுக்கு போதும், நீயும் இங்க சந்தோஷமா இருக்க பாரு, புரியுதா? சரிங்கம்மா. சமந்தி போயிட்டு வரும் சமந்தி. சரிங்க, கவனம். தம்பி. போயிட்டு வாங்க. சரிங்க தம்பி. இவ்வளவு நாள் அப்பா அம்மா கூடயே இருந்துட்டு இப்போ கல்யாணங்கிற பேர்ல இன்னொரு வீட்ல இப்படி நம்மள விட்டுட்டு போறாங்களேன்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ரேகா பாத்துட்டு இருக்கா. சரி ஓகேங்க, இனி ரேகாவோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். பார்வதி, பார்வதி. என்னங்க? என்னமா வேலையா இருக்கியா? இல்லைங்க, நம்ம மருமகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போதானே கிச்சனுக்கு உள்ள புதுசா வந்திருக்கா. கிச்சன்ல எது எது எங்க இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம மகனுக்கு என்னென்ன பிடிக்கும், எதை எப்படி எப்படி சமைச்சு கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஓ அப்படியா, பழகிக்கிறாளாமா? அதெல்லாம் நல்ல பொண்ணுங்க, சொன்னதும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அது மாதிரி நல்லா நீட்டா சுத்தமாவும் செய்யறா. அது போதுமா? பார்வதி, நாம எப்ப இங்க இருந்து கிளம்ப? என்னங்க கல்யாணம் முடிச்சு 2 வாரம் தானே ஆகுது, இன்னும் 2 வாரம் இருந்துட்டு போலாங்க. நம்ம மருமக ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவால. இல்ல நம்ம வேலை இதெல்லாம் ஒரு 2 வாரம் பொறுங்கங்க. சரிமா. என்னடா பார்வதி அவங்க வீட்டுக்காரங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லங்க, கண்ணனுக்கு இந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருச்சுங்க. அதனால இங்கேயே ஒரு சொந்தமா வீட வாங்கி இங்கேயே செட்டில் ஆயிட்டான் கண்ணன். கண்ணனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர்லயே பக்கத்துலயே பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா நம்ம கண்ணனோட அப்பா அம்மா வெளியூர்ல இருக்காங்க. அங்க ஒண்ணு அவங்க பசங்க பொண்ணு அப்புறம் பிசினஸ் எல்லாமே அங்கதான். மகனுக்கு கல்யாணம் முடிச்சு இங்க 1 மாசம் மருமக கூட இருந்து வீட்டுல எல்லாத்தையும் எப்படி எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா. டேய் கண்ணா, என்னடா ஒர்க் முடிஞ்சதா? ஆமாமா. சரி போ போ, கைய கால கழுவிட்டு உள்ள போ. உன் பொண்டாட்டி உனக்காக பார்த்து சமைச்சு வச்சிருக்கா. ஏமா நீங்க சமைக்க வேண்டியதானே? ஏய், அம்மா உன்ன இருக்க போறது இன்னும் 2 வாரம் தான், அப்புறம் உன் பொண்டாட்டி சமையல தான் சாப்பிடணும். அது வரைக்கும் உன் கையால சாப்பிடுவேன்ல. கண்ணா. சரி ஓகே, நீ சொல்லிட்ட. உன் மருமகளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டா இங்க இருந்து கிளம்பணும்னு முடிவும் பண்ணிட்ட. சரி ஓகேமா, பாத்துக்கலாம். இன்னும் 2 வாரம் இங்க இருப்பீங்களா? ஆமாண்டா. என்ன அம்மா வீட்டை விட்டு கிளப்பிடலாம் நினைக்கிறியா? புரியுது புரியுது. உனக்கு கல்யாணம் முடிச்சு 1 வாரம் 2 வாரம் நான் கூட இருப்பேன்டா. அப்புறம் எப்பவும் போல நான் ஊருக்கு போயிருவேன்னு சொன்னேன். இப்ப இன்னும் 2 வாரம் ஆகியும் போகாம இருக்கியேன்னு கேக்குற. அப்படிலாம் இல்லமா. டேய், உன் மாமியார் மாமனாரா தான் இங்க கூட இருக்க சொன்னேன். அவங்க என்னன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது, இங்க உங்க மருமகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போங்க, அவ தனியா இருக்க மொத்தல வேணா நாங்க அப்பப்ப வந்து பாத்துக்கறேன்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படியாமா? அதனாலதான்டா கூட 2 வாரம் இருக்கிறேன். சரிமா. அப்பா பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு எப்படி இங்க உட்காந்துருக்கீங்க? எங்கடா உங்க அம்மா காரி கேட்கணுமே, ஏன் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளைக்கும் ஒன்னும் தெரியாதுல, கூட மாட உங்க அம்மா இருந்து பாத்துக்கிட்டா அவளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிதான். கண்ணா. என்னப்பா? ரேகா உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வரமாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் அப்பா அம்மா கூடயே இருக்கணும்னு சொன்னா. வீட்டுக்கு அவ ஒத்த பிள்ளடா, உங்க அப்பாக்கு உடம்புக்கு வேற அப்பப்போ முடியாது, எல்லாம் உனக்கு தெரியும்ல.
நாங்க கூடயே வச்சு பாத்துக்கோமான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். இப்ப நாங்க இருக்கறனால அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்ல போய் இருக்காங்க. நாங்க இங்க இருந்து கிளம்பினாலும் அவங்கள கூட வச்சு பாத்துக்கோடா. ரேகாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருப்பாங்க. ஆ சரிப்பா, சரி சரி. பெத்த பிள்ளைங்க ஆசையவும் அப்பா அம்மாவை கூட வச்சு கடைசி வரைக்கும் பாத்துக்கணுங்கிறதான். அந்த ஆசையவும் பொண்டாட்டி கொடு. கடைசி வரைக்கும் ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே சந்தோஷமா வச்சுக்குவா. ஆ சரிப்பா, நான் பாத்துக்கறேன். சரிடா. என்னங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ணனோட அப்பா அம்மா இங்க இருந்து ஊருக்கு கிளம்பினதும் ரேகாவோட அப்பா அம்மா இங்க கூடயே இருந்துக்குவாங்க. அதாவது ரேகா அவங்க அப்பா அம்மாவை பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும்னு ஆசை. அம்மா, நான் போய் என் ரேகாவை பாக்குறேன். போடா போய் பாரு. ரேகாமா, ரேகாமா. என்னங்க சொல்லு பார்வதி. பாத்தீங்களா நம்ம பிள்ளைய? நம்ம மருமகளை நல்லா பாத்துக்கறான். பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், கவனிச்சிங்களா? கவனிச்சேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னும் 2 வாரம் இங்க இருந்துட்டு நாம கிளம்பலாம். நம்ம பிள்ளை நம்ம மருமகளை நல்லா பாத்துக்குவான், நம்ம மருமக நம்ம பையனை நல்லா பாத்துக்குவா. ஆமா பார்வதி. நம்ம மகனும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கண்ணனோட அப்பா அம்மா நினைச்சிட்டு 2 வாரம் இங்க இருந்து எல்லாத்தையும் மருமகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்ப ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. 2 வாரம் கழிச்சு கண்ணனோட அப்பா அம்மா ஊருக்கு போன அன்னைக்கு நைட்டு. என்னங்க என்னங்க என்ன? இல்லைங்க, உங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஆனா சப்பாத்திக்கு தொட்டுக்க என்ன வைக்கலான்னு. மட்டன் கிரேவி வேணும், போய் செய். மட்டன் கிரேவியா? என்னங்க இது நைட் டைம், இப்ப எப்படி மட்டன் வாங்குறது? அப்பனா என்னத்துக்கு என்கிட்ட வந்து கேக்குற? என்னங்க என்னடி என்னங்க? என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்னோட குணமே இப்படிதாண்டி. எல்லாம் என் அப்பா அம்மா கூட இருந்தனால நான் ரேக்கமான்னு கொஞ்சறதும் உன் கூட. சி, இங்க பாரு, இந்த எண்ணங்க நொண்ணங்கன்னு என்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத. எதுக்குங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னா எனக்கு உன்னை பிடிக்கலடி. பிடிக்கலையா? என்னங்க சொல்றீங்க? இப்ப 1 மாசமா என் கூட சந்தோஷமா தானே? சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? ஏன், எதுக்காக? எங்க அப்பா அம்மாவை நம்ப வைக்கணும்ல. எனக்கு புரியலங்க. பாருடி, என் பாஸோட பொண்ணை தான் நான் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? ஆமாண்டி, இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அவளை எனக்கு ஓகே சொன்னா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா எங்கிட்டயும் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்த்தா என் அப்பா அம்மா எதிர்பார்க்காம திடீர்னு இங்க வந்து ஒன்ன பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நீங்க சொல்லிருக்கலாமே கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு. எப்படி சொல்ல? அப்பா அம்மா பேச்ச இப்ப வரைக்கும் நான் மறுத்து பேசினது இல்ல. என் பாஸ் ஓகே சொன்னா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கலாம் நினைச்சா அந்த மனுஷன் இன்னும் என் லைஃப பத்தி பேசவே மாட்டேங்கிறான். அதனால என்னால இங்கிட்டும் பேச முடியல, அங்கிட்டும் பேச முடியல. சரி ஓகேன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இங்க பாருடி, உங்க அப்பா அம்மாவை நீ கூடயே இருந்து பாத்துக்கணுமாமே. போய் பாத்துக்கோ. ஆனா எனக்கு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. என்னங்க சொல்றீங்க? என்ன புரியலையா? விவாகரத்து பத்திரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். என் சைனும் பண்ணிட்டேன். நீ சைன் பண்ற இடத்துல சைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. என்னங்க, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறீங்க? என் கூட விளையாடுறீங்களா? அடச்சி, ஐயோட மூஞ்ச பாரு. என்னங்க? நிறுத்து. சும்மா என்னங்க நொன்னங்கன்னு. இங்க பாருடி, என் பாஸ் கோடியில புரள்றவன். அவன் பொண்ணை மட்டும் கட்டிக்கிட்டேன், லைஃப் செட்டில். அடுத்து இந்த மாதிரி நான் வேலைக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்ல. அதை விட என் பாஸோட பொண்ணு அப்படி ஒரு அழகு. அவ பக்கத்துல நீ நின்ன அவ கால் தூசிக்கு கூட பெறமாட்ட. அதனால நான் சொன்னபடி டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து பண்ணி கொடுத்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம். அப்பா அம்மா கூடயே இரு, அவங்கள பாத்துக்கோ. என்னங்க, இந்த 1 மாசமா என் கூட சந்தோஷமா வாழ்ந்ததெல்லாம். அத சொல்றியா? எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்தாலும் என்கிட்ட இருந்து நீ ஜீவானம்சமா இவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்கறியோ அதை நான் கொடுத்துதான் ஆகணும். அதான் எதுக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவானேன்னு. என்னடா கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணன் பிளான் பண்ணி செஞ்சதாங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பிள்ளையா நடந்துக்கணும், அவன் விருப்பப்பட்ட மாதிரி பாஸோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு பகடக்காயா ரேகாவை யூஸ் பண்ணிக்கிட்டான். நீங்க கேட்கலாம், எதுக்காக உங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்னு. அதுவும் பணத்துக்காக தாங்க. அவங்க அப்பா பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதையும் விற்றக்கூடாதுல. அவங்க பேச்செல்லாம் கேட்டாதானே அதுலயும் பங்கு கிடைக்கும். ஆனா இது எதுவுமே தெரிஞ்சுக்காத ரேகா இப்ப என்ன முடிவு எடுக்க போறா? இங்க பாரு, இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. போய் ஒரு பெண் எடுத்துட்டு வா. எனக்கும் டிவோர்ஸ்ல சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டு விட்டுட்டு கிளம்பு. நில்லுடி. போ. என் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டா இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டாங்க. உன் அப்பா அம்மாவும் ஒண்ணுக்கு முடியாதவங்க.
என் பாஸோட பொண்ணுட்ட என் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து வலுக்கட்டாயமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நீயும் எனக்கு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ. அவகிட்ட இப்படி எல்லாம் என் வாழ்க்கை போச்சுன்னு அனுதாபத்திலேயும் அவங்க அப்பங்கிட்ட சம்மதம் பேச சொல்லி சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவேன். உன்னை சீக்கிரம் வழிக்கு கொண்டு வரேன். உன்னோட மைனஸ் பாயிண்டே உன் அப்பா அம்மா தான். இனி நீ டிவோர்ஸ்ல கையெழுத்து பண்ணாம அவங்கள போய் பார்க்கவும் முடியாது, அவங்க வந்து உன்னை பார்க்கவும் முடியாது. உன் அப்பா அம்மாக்காகவே சீக்கிரத்துல நீ கையெழுத்து போட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புவ. நடக்கும்டி, நடக்கும். படிக்காத கழுதையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பாத்தீங்களாங்க, அவனோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டான். கண்ணை யோசிக்கிறதெல்லாம் நடக்குமா? இனி ரேகா என்ன பண்ண போறா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். கண்ணன் பேசி 4 நாள் ஆச்சு. எனக்கு ஏதோ ஒரு கோபத்துல பேசுறாங்க. மறுநாள் சரியா போகும் நினைச்ச ரேகாவுக்கு இப்போ தினமும் கஷ்டம்தான். அண்ணா ரேகா கிட்ட பேசினாலும் டிவோர்ஸ்ல சைன் பண்ணு, அது மட்டும்தான். ரேகாவுக்கு என்ன பண்றது, என்ன முடிவெடுக்கிறது எதுவுமே தெரியல. உங்க அப்பா அம்மாவை போய் பாக்குறேன்னு சொன்னதுக்கும் விட மாட்டேன்ட்டான். என் வாழ்க்கை இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியவும் விட மாட்டேங்கிறான். நான் இப்படி என் அப்பா அம்மாவை சரி, ஓகே, நம்மளதானே இங்க இருந்து விட மாட்டேங்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாவை இங்க வர சொல்லலாம். வந்தாங்கன்னா எப்படியாவது பேசி நாம அவங்க கூட போயிட வேண்டிதான். ஊர்ல இருந்து அத்தை மாமா வரட்டும், இல்லாட்டி போன் பண்ணும்போது நம்ம என்ன ஏதுன்னு விவரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். இப்ப அப்பாக்கு போன் பண்ணலாம். அழக்கூடாது. நம்ம முகம் லேசா வாடினா கூட அப்பா பேச்சிலே கண்டுபிடிச்சிருவாங்க. நார்மலா பேசுவோம். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு ரேகா அவங்க அப்பாக்கு கால் பண்ணா. அப்பா. ரேகா கண்ணு, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா, நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா, நீ அங்க சந்தோஷமா இருக்கும்போது நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நான் சந்தோஷமாவா? அப்பா, என் வாழ்க்கைய போச்சு. நான் இதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கப்பா. ரேகா கண்ணு. அப்பா. என்னடா கண்ணு அமைதியாயிட்ட? இல்லப்பா, சமைச்சுக்கிட்டே பேசுறேன். ஓ, அப்படியாமா? இன்னும் சாப்பிடலையாடா? இனிமேதான்ப்பா. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? அவ ஏதோ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காடா. அப்பா எழுந்து போய். இல்லப்பா, இல்ல, அம்மா வந்ததை நான் பேசிக்கிறேன், நீங்க எழுந்திருக்காதீங்க. சரிடா. அம்மா, வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அப்பா, அவங்களுக்கு டெய்லி வீட்ல தான்ப்பா ஒர்க். கம்பெனி ஒர்க்க வீட்ல வச்சே பாக்குறாங்க. அதனால நான் உங்களை பார்க்க வர முடியலப்பா. அப்பா, உங்களுக்கு சிரமம் இல்லாட்டி நான் உங்களை பார்க்கணும். நீங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க வீட்டுக்கு வாரீங்களாப்பா? அங்கயா? அப்பாவால? அப்பா. இல்ல, அப்பா அம்மாட்ட சொல்லி ஆட்டோ பிடிச்சு வாரேன்டா கண்ணு. உன்னை பார்க்காம எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்பா நாளைக்கு காலையில வாரேன். சரிங்கப்பா, வாங்க. அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரிம்மா, வந்துடுறேன். உன்னை இங்க இருந்து விடலன்னதும் உன் அப்பா அம்மாவை இங்க வர வைக்கிறியா? வரட்டும், நாளைக்கு தானே நான் பாத்துக்கிறேன். அப்பா அம்மா நாளைக்கு வாரேன்னு இருக்காங்க. வரட்டும். எப்படியாவது பேசி இங்க இருந்து போயிடணும். அப்புறம் அத்தை மாமாட்ட பார்த்து பேசி இவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லலாம். அத்தை மாமா கூட இருக்கிற வரைக்கும் என்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. டெய்லி பூ வாங்கிட்டு வரது என்ன, எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒவ்வொன்னா கேட்டு வாங்கிட்டு வரது என்ன, அந்த அளவுக்கு நல்லவங்கள அத்தை மாமாட்ட காமிச்சிட்டு இப்ப அப்படியே டோட்டலா நம்பவே முடியல. நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் இத பத்தி அத்தை மாமாட்ட பேசுவோம். ஆனா இந்த விஷயம் எதுவுமேவோ நம்ம அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அப்பா இதை தாங்கிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா இல்ல அப்பா அம்மாட்ட இதை சொல்ல வேண்டாம். சொல்லாம சமாளிப்போம். ரேகா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா. ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுது? சரி, ஓகே, வாங்க பாத்திரலாம். காலையில விடிஞ்சாச்சு. ரேகா அவங்க அப்பா அம்மாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இந்நேரம் வந்திருக்கணுமே. எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். ஆட்டோவும் கிடைச்சிருச்சு, ஆட்டோல ஏறியாச்சு, ஆட்டோ கிளம்பிருச்சு. இத்தனையும் சொன்னாங்க. இந்நேரம் வீட்டுக்கு வந்து 1/2 hour ஆயிருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம. ஐயோ, ஒன்னும் புரியல. சரி, ஓகே, திரும்ப கால் பண்ண வேண்டியதான். போன் எடுத்துட்டு வரலாம். என்ன ரேகாமா, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம் போறியா? அது வந்து
என்ன பேச போற? என்னப்பா அப்பவே கிளம்பிட்டீங்க, இன்னுமா வீட்டுக்கு வரல? எங்கப்பா, எங்க இருக்கீங்க? அப்படி கேட்க போறியா? என்னங்க? இப்பதான் வெளியே வாசல்லே நின்னு உன் அப்பா அம்மா வந்ததும் அப்படியே அனுப்பி விட்டுட்டு வந்தேன். என்ன என்ன சொல்றீங்க? வீட்டு வாசல்ல வந்தவங்கள? ஆ, என்கிட்ட கேட்காம நீ உன் அப்பா அம்மாவை இங்க வர வச்சா என்கிட்ட கேட்காம வீட்டுக்குள்ள வர முடியுமா? என்னங்க? ஏய், நிறுத்துடி. சும்மா என்னாங்கன்னு இங்க பாரு. உன் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? நான் ஒண்ணு சொல்லல, அவங்க கூடயே போய் இருந்துக்கோ. ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு கையெழுத்து. அந்த கையெழுத்தை போட்டுட்டு கிளம்பு. என்னங்க இப்படி பண்றீங்க? பேசுங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். இப்ப இல்லங்க, நான் கண்டிப்பா உங்க விருப்பப்படி டிவோர்ஸ்ல கையெழுத்து பண்ணி கொடுக்கறேன். ஆனா இதெல்லாம் இப்ப எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா எங்க அப்பாவே உடம்புக்கு முடியாதவங்க. ப்ளீஸ்ங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். இப்ப எங்க அப்பா அம்மாவை பார்க்க விடுங்க. நான் கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு. ஏய், இந்த பேச்சே தேவையில்ல. நான் யாரையும் நம்பி ஏமாறவன் கிடையாது. இங்க பாரு, இப்ப கூட உன் அப்பா அம்மாட்ட என்ன சொல்லி அனுப்பி விட்டேன் தெரியுமா? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால நான் வீட்லயே ஸ்டே பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்க வேற இப்பதான் கல்யாணம் முடிச்ச புதுசு. உங்க பொண்ணு நானும் கொஞ்சம் அந்யோன்யமா இருப்போம். அவதான் ஆசைப்பட்டு உங்களை கூப்பிட்டா. வயசான காலத்துல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? டைம் கிடைக்கும் போதுல எங்களுக்கு விருப்பம் இருக்கிற நேரம் எல்லாம் உங்களை வந்து பாத்துக்க மாட்டோமா? அதுவும் இல்லாம இப்ப உங்க பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. நீங்க உள்ள வந்தீங்கன்னா அவ எழுந்துக்குவாளேன்னு சொன்னேன். சொன்னதும் ரெண்டு பெருசுகளும் என்ன நினைச்சுச்சுங்களோ? ஐயோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க. நீங்க டைம் கிடைக்கும் போது என் பொண்ணை கூட்டிட்டு வந்தா போதும். நாங்க வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பெருசுகளும் கிளம்பிருச்சுங்க. என்னங்க ஏன் இப்படி சொன்னீங்க? அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. வரட்டும்டி, இனி எத்தனை தடவை வந்தாலும் சரி உன் மூஞ்ச கூட அவங்கள பார்க்க விட மாட்டேன். எனக்கு தேவை ஒரே ஒரு கையெழுத்து. அதை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போ. கையெழுத்த வாங்காம நீயும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. அந்த ரெண்டு பெருசுகளும் இங்க வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது. என்னங்க இதெல்லாம் அநியாயம். இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் உங்க அப்பா மட்டும் நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. அப்பா மகனுக்குள்ள எந்த பிரிவு வந்துட கூடாதுங்கிறதுக்காக நானும் பொறுமையா இருக்கேன். உங்களை பத்தி நீங்க இப்படி பண்றது எல்லாத்தையும் நான் சொல்ல வச்சிடாதீங்க. ஏஹே, இவ்வளவு பண்ற எனக்கு என் அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க தெரியாதா? அடியே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தெய்வம் நம்ம பையன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க கிட்ட உருவாக்கதான் வீட்டுக்கு மூத்த வேண்டி. என் வீட்டுல எல்லாமும் நான் தான் இருக்கணும். ஏன் சொத்துல பங்கு கொடுத்தா கூட நம்ம வீட்டு மூத்தமாவன், நம்மள அப்பா அம்மாவை ஆக்கணவன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும். அதுக்காக என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபெக்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்ப கூட டெய்லி எங்க அம்மா கிட்ட போன் பேசுறேல, நல்லா இருக்கேன், உங்க மகையனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க பேசுறியா? ஆனா நான் என்ன பேசுறேன் தெரியுமா? என்ன? நீ இருக்கிற வரைக்கும் உன் மருமக நல்லா பாத்துக்கிட்டாமா. ஆனா இப்ப அவளுக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியல. இன்னைக்கெல்லாம் பாரு, சாப்பாட்டுக்கு உப்பே போடலமா. இருந்தாலும் நீ பாத்து கட்டி வச்ச பொண்ணு, நான் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேமா. அப்புறம் மா என் நேரம் போன் தாமா பாத்துட்டு இருக்கா, இல்ல டிவி பாக்குறா. ரொம்ப சோம்பேறியா இருக்காமா. உங்ககிட்ட பேசுறா மட்டும் நல்லா பேசுறா, ஆனா என்கிட்ட என்ன சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா இங்க இருந்து போன நாள்ல இருந்து நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அம்மா, அவ அப்பா அம்மாவையவே இங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாமா. அவங்க எனக்கு அப்பா அம்மாவா இருந்து பாத்துக்குவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இவளே அவங்களுக்கு ஒரு நல்ல மகளா இருக்க மாட்டேங்கிறாமா. அப்படியெல்லாம் எக்கச்சக்க பிட்ட போட்டு வச்சிருக்கேன். ஆனா இது எதையுமே உன்கிட்ட கேட்டுக்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அதுக்கும் ஒரு நங்கூர மாதிரி பேசி வச்சிருக்கேன்ல. நீ பார்த்து கட்டி வச்ச பொண்ணுமா, அவ செய்யறதெல்லாம் நான் சொல்றேன்னு நீ எதையும் அவகிட்ட கேட்டுறாத. எதையும் கஷ்டப்பட்டு கூட சொல்லிடாதமா. அப்புறம் எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரிவாயிடும். அப்புறம் உன் மகன் வாழ்க்கை தாமா கஷ்டப்படும்னு ஏகப்பட்டத சொல்லி வச்சிருக்கேன்டி. என்ன ஷாக் ஆயிட்டியா? உன்னை நினைச்சிட்டா அத பிளான் பண்ணி பக்காவா செய்யணும். என்னோட மைண்ட் செட் எல்லாம் எனக்கு எல்லா சொத்தும் வரணும். என் பாஸோட பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவேன். இங்க பாரு, என் அப்பா அம்மாட்ட ஏதாவது நீ சொல்லிடலாம், என்ன வில்லன் ஆக்கிடலாம். அத மட்டும் நினைச்சிடாத. இன்னைக்கு என் அம்மாட்ட நீ என்ன பத்தி ஒரு வார்த்தை குறை சொல்றியோ, அன்னைக்கே சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அதனால பேச முதல்ல பார்த்து பேசிக்கோ. நீ பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க அனுசரிச்சு பேசுனா நம்ம மகன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு உனக்கு ஏத்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீ குறை பேசுன அடுத்து ஏன் அம்மா இப்போ வரைக்கும் உனக்கு அம்மாவா இருக்கிறவங்க மாமியாரா மாறுவாங்க.
2 வருஷம் கழிச்சு தான் இங்க ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு சொதப்பி இப்பவே இங்க வர வச்சுட்ட அப்புறம் என் குடுமையோடு சேர்த்து மாமியார் குடுமையும் பார்க்க வேண்டியிருக்கும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அம்மாவும் இங்க வந்துட்டா எங்க அம்மா மடியில படுத்தா அழுது கதறி எங்க அம்மா விட்டு பேச விட்டு உன்கிட்ட கையெழுத்த வாங்கி என் அம்மா கையாலேயே உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். எனக்கு ரொம்ப ஈஸி தான். என்ன முடிவெடுக்கணுமா நீ எடுத்துக்கோ. ஓகே. நமக்குன்னு நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அத்தை மாமா இருக்காங்க. இப்ப கண்ணு இப்படி எல்லாம் பண்ணாலும் முன்னாடி நம்ம கொஞ்சம் புரிய வச்சு நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த ரேகாவுக்கு இப்ப கண்ணு பேசுனதெல்லாம் கேட்டு பேர் அதிர்ச்சி. நம்ம லைஃபே அவ்வளவுதான் நினைச்சு முடங்கி உக்காந்துருக்கா. சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ற கண்ணனை எப்படி ரேகா சமாளிக்க போறா? இனி என்ன நடக்க போகுது? சில வாரங்களுக்கு பிறகு. அம்மா அம்மா என்னமா சொல்ற? அப்பாக்கு ரொம்ப முடியலம்மா. சீரியஸா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. மா என்னம்மா திடீர்னு எப்படிமா? லோ பிரஷர்மா. சுயநினைவு இல்லாம விழுந்துட்டாங்க. அம்மாடி, பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி மூலமா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர்ல என்னென்னமோ சொல்றாங்கம்மா. அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரேகா கண்ணு, வாடா கண்ணு. அப்பா வர சுயநினைவு இல்லைனாலும் வாய்க்குள்ள முணுமுணுக்கிறது ஒண்ணுதான். என் பொண்ணுன்னு தான் புலம்பிட்டு இருக்காரு. வாமா. அம்மா அவன் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். சீக்கிரம் வாமா. அம்மா 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. அப்பா இது வரேன்ப்பா. இது வந்துடுறேன்ப்பா. ஐயோ, இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு தெரியலையே. என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இல்லாட்டி அவருக்கு தெரியாம கூட விட்டு வெளியே போயிடுவோம். இவ்வளவு நாள் உண்மையா கரெக்டா இருந்ததுக்கு என்ன புண்ணியம். கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து அப்பா அம்மாவை நான் பாத்துக்காமே விட்டுட்டேன். என்ன சொன்னாலும் சரி, நீங்க எதையும் கேட்க கூடாது. கிளம்பலாம் கிளம்பலாம். என்னங்க என்னங்க? சொல்லு. எங்க அப்பாக்கு உடம்புக்கு முடியலையா? சீரியஸா இருக்காங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? சீரியஸா இருக்காங்களா? ஆமாங்க. ஐயோ, என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போமா, போய் உடனே அப்பா பாரு. என்னங்க? என்னம்மா சீரியஸ்னு சொல்லி நீ இன்னும் இங்க நின்னுகிட்டு? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. போய் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். நின்னு என்னங்க? மாமனாருக்கு சீரியஸா இருக்கு. நீ மட்டும் போனா நல்லாவா இருக்கும்? வெயிட் பண்ணு, நானும் வரேன். என்னங்க நீங்களா? ஆமாமா, முடியாத நேரம் நாம போய் பார்க்காம அது மாதிரி நானா உன கார்ல கூட்டிட்டு போயிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க போலாம். வாமா, வா வா போலாம். சரிங்க. அப்பா. என்னங்க என்னாச்சு? இல்லம்மா, காலையில இருந்து நீ சமைக்கவே இல்ல. எப்பவும் ஏதாவது சமைச்சு வைப்ப, இல்ல நான் அப்படியே பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பிடுவேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு சாப்பிடாததுனால ஒரே பசியா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி. என்னங்க போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. என்னம்மா நீ ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. சமைச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு 2 பேரும் போய் மாமாவை பார்க்க போலாம். சமைச்சா? தலையெல்லாம் சுத்துது, அதான். என்னங்க அப்பாங்க சீரியஸா? அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுமா, நான் தான் உன் கூட வாரேங்கிறேன்ல. இல்ல அத மீறி நீ மட்டும் போய் பாக்கணும்னா போய் பாரு. நான் ஒண்ணும் சொல்லல. என்ன தலை சுத்துது, வீட்டுக்குள்ள மயங்கி விழுந்து கிடப்பேன். உங்க அப்பா பாத்துட்டு வந்து என்ன பாத்துக்கோ. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பண்ண, பசி கொடுமை. சரி ஓகேங்க, வீட்ல ரவை இருக்கு. 5 நிமிஷம் தான் ஆகும். நான் டக்குனு உப்புமா பண்ணி கொண்டு வரேன். எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இல்லங்க இப்ப பசிக்குங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காததெல்லாம் சாப்பிட முடியாது. இப்பதான் கடையில போய் மட்டன் வாங்கிட்டு வந்தேன். பிரியாணி செஞ்சு கொடுத்தேனா? என்னங்க? இல்ல, உன் விருப்பம் தான். அப்பாவை பாத்துக்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய டாக்டர் இருப்பாங்க. நீ போய் அங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல. நான் என்ன கவனிக்காம விட்டுட்டா எனக்கு தலை சுத்தி மயக்கம் ஏதாவதுனா சரி ஓகே, அப்புறம் வேணா ட்ரிப்ஸ் வேணா போட்டுக்கலாம். ஏங்க இப்படி பேசுறீங்க? என்ன ரேகாமா, நானே இப்ப உன்னை சைன் பண்ணிட்டு போனா சொன்னேன். அப்பாக்கு சீரியஸா இருக்கிற நேரம் அந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் வைக்க கூடாது. நானும் மனுஷன் தானே. உன்கிட்ட நான் கையெழுத்தெல்லாம் கேட்கல. பசி முடியல, பிரியாணி செஞ்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு நானே உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அப்பா தலை சுத்துதே, கிருகிருன்னு வேற வருது. அப்பா வயிறு வேற வலி. என்ன ரேகாமா நின்னுக்கிட்டே இருக்க? உங்க அப்பா தான் முக்கியம் நினைச்சா போய் பாரு. நீ ஏன் டாக்டருக்கு படிச்சிருக்க? உங்க அப்பாக்கு அங்க போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போற. ஒரு விஷயம் முக்கியம் இல்ல, போய் பாருமா. பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு போறேன். நிஜமாவா? ஷியாரா? எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். உங்களுக்காக இல்ல, உங்களால முடியலன்னு சொல்றீங்கல்ல, செஞ்சு கொடுத்துட்டு போறேன். ஓகே நீ செய்ய, நானே உன்னை கூட்டிட்டு போறேன்.
போடி போ. உங்க அப்பனை பார்க்க போறியா? எத்தனை மாசமா ஒரே ஒரு கையெழுத்துக்காக நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏன் சொல் பேச்சு கேட்காம உங்க அப்பனுக்கு முடியலன்னு உடனே போய் பார்க்க விட்டுருவேனா? போ போ, சூடா பிரியாணி செஞ்சு எனக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் போடி. என்ன ஒரு மோசமான எண்ணம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சில ஆண்கள் இருக்கதான் செய்யறாங்க. சைக்கோ. நாம நினைச்சது நடக்கணும், நாம சொன்னதெல்லாம் செய்யணும்னு. இந்நேரம் நாம கையெழுத்த கேட்டா நம்மள மீறி அவ வெளியே போவான்னு நினைச்சிட்டு பசிக்குது மயக்க வருதுன்னு டிராமா பண்ணி ரேகாவை சமைக்க அனுப்பியிருக்கான். என்ன மனுஷனோ? இனி ரேகா அவங்க அப்பாவை எப்படி பார்க்க போவா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு வழியா சமைச்சாச்சு. சீக்கிரம் அப்பாவை போய் பார்க்க போனோம். போனு அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஐயோ, இன்னொரு 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லுவோம். அம்மா அம்மா, இத கிளம்பிட்டேமா. 10 நிமிஷமா வந்துடுறேம்மா. ரேகா, ரேகாமா. என்னம்மா, ஏமா அழுகுற? ரேகாமா, அப்பா அப்பா நம்மளை விட்டுட்டு. அம்மா அம்மா, என்னம்மா சொல்ற? நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. அம்மா. ரேகாவோட அப்பா அவங்க அம்மா போன் பண்ணதும் ரேகா கிளம்பி போயிருந்தா கூட அவங்க அப்பாவை கடைசியா பாத்திருப்பா. அவங்க அப்பா ரேகாவை பாத்திருப்பாங்க. ஆனா எதுவுமே நடக்காம ரேகா ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரிஞ்சும் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கல. சந்தோஷமா உட்காந்து ரேகா செஞ்ச பிரியாணியை சாப்பிடுறான். ரேகாவா போய் அவங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒரு வாரம் கழிச்சு நினைச்சு அழாத. இல்லம்மா, அப்பாவை நான் பார்க்க முடியாமையவோ வருத்தப்படாதடா கண்ணு. உங்க அப்பா எப்போ ஒன்னதான் நினைச்சிட்டு இருப்பாரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இனி நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்ப. வேணாலும் பாரு, சீக்கிரத்துல உனக்குன்னு குழந்தை உண்டாகும். உன் அப்பா திரும்ப வருவாரு. குழந்தையா? இல்ல இல்ல, கண்டிப்பா அப்படி ஒண்ணு நமக்கு நடந்துச்சுன்னா இந்த சைக்கோ கூட கஷ்டப்படுறது இல்லாம என் குழந்தையும் கஷ்டப்படவா? கண்டிப்பா அது முடியாது. அப்பா வேண்டாம்ப்பா, அப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. அம்மாடி, அம்மா ரேகா. அம்மா. என்னம்மா, என்னாச்சு? இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்னடா கண்ணு திடீர்னு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரி சரி சரி, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. மா, என்ன சொல்ற? இப்பவும் ஒரு வாரம் ஆச்சு, இங்கதான் இருக்க. போடி, உன் புருஷனை போய் பாரு. மா, நீ பேசாம இரு. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது. இனி நான் ஓ கூடாதாமா? ஏய், என்னடி சொல்ற? எப்படிமா? நீ தனியா தனியா இருக்கணும்னா இருந்து தாண்டி ஆகணும். நீ போ, உன் வாழ்க்கைய பாரு. மா, புரியாம பேசாதமா. என் வாழ்க்கையே இங்கதான். ரேகா. அம்மா ப்ளீஸ்மா, என்ன வற்புறுத்தாத. இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ஏமா, ஏன் அப்படி பேசுற? உன் புருஷன் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு. அம்மா சொல்லுடி, வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனா போகவே மாட்டேங்கிற. உன் புருஷனா அப்பப்ப வந்து பாத்துட்டு போறான். நீ என்னன்னா அவர் கூட சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. ரேகா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அது என்னடி, எனக்கு கேட்கவே பயமா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கேங்கிற நிம்மதியில தான் நானும் உங்க அப்பாவும். அம்மா, ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையை சொல்லுடி. ஏதாவது பிரச்சனைனாலும் அம்மாட்ட சொல்லு. உன்கிட்ட சொல்லி அப்பா இறப்புல இருந்து உன்னை நீ மீண்டு வரல. இப்பவே உன்கிட்ட சொல்லி உன்னைய நான் இழக்க விரும்பலம்மா. ரேகா, என்னடி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உன்னை விட்டுட்டு எப்படி அங்க போய் இருக்க முடியும்? அதான் அங்க போகாம இருக்கேன். நான் உன்னை பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முத கிளம்பு. அம்மா அப்பப்பா அங்க வந்து உன்னை பாத்துக்கற. நீ தனியாலாம் வர முடியாதுமா. ஏய், நான் பார்த்து வந்துக்கிறேன்டி. நீ போய் உன் வாழ்க்கைய பாரு. அப்பனா நீயும் என் கூட வா. சும்மா இருடி. அன்னைக்கே உன் வீட்டுக்கார் சொன்னாரு வீட்ல இருந்தே வேலை பாக்குறேன்னு. உங்களுக்கு நடுவுல நான் நந்தி மாதிரி குறுக்க இருந்துகிட்டு. மா, சும்மா இரு. என்ன 2-3 பிள்ளைய பெத்துட்டியா? வந்து பேரன் பேத்திய பார்த்துட்டு நான் கூட உட்காந்துட்டு இருக்க. நீ போ, முத உன் வீட்டுக்கு போ. சரி, நீ சொன்னா கேட்க மாட்டேன். இன்னும் 2 நாள் இருக்கேன், அப்புறம் பாக்குறேன். ரேகா. அத்தை. தம்பி வாங்க தம்பி. எப்படியத்தான் இருக்கீங்க? இப்படி மாமா திடீர்னு விட்டுட்டு போவாருன்னு என்ன தம்பி பண்றது? இல்ல நேரம். போடு பாவி, எப்படி நடிக்கிறான்? அப்பாவை கடைசியில போக்க விடாம ஆக்கிட்டேடா. எங்க அப்பா இங்க செத்து கிடக்காங்க, அங்க நீ மனசார பிரியாணி தின்னுட்டு. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ரேகா,
ரேகாமா. தம்பி வீட்டுக்கு போ சொல்லி கேட்டா இருந்தேன். நீங்க இன்னைக்கு ஐயோ என்னத்த இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு எப்படி இருக்கட்டும் அத்த. இன்னும் ஒரு வாரம் 10 நாள்னாலும் பரவாயில்ல. ரேகா இங்க இருக்கட்டும். என்ன அங்க கொஞ்சம் எனக்கு சிரமமா இருக்கும். பரவாயில்லத்த. இப்ப ஒரு வாரம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனோ அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். நடிப்பு நடிப்பு இப்படியே நடிச்சு நடிச்சு ஏமாத்துறான். சைக்கோ சைக்கோ. அச்சா தம்பி என்ன நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் ரேகாவை உங்க கூட அனுப்பி விடுறேன். ரேகா. அம்மா நான் இன்னும் 2 நாள் மட்டும் அம்மா டெய்லி கால் பண்றேன். அத்த நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க கூட்டிட்டு வரேன் அத்த. சரிங்க தம்பி ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீயா இருந்தா. ஐயோ அத்த வேலை எனக்கு ஃப்ரீயா இருந்தா ரேகா இங்க கூட்டிட்டு வராம என்ன பண்ண போறேன். ஆனா என்ன இப்ப ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா குடுக்குறாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும் தம்பி. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க மாத்திரம் கூட்டிட்டு வாங்க. இல்லனா நான் தான் டெய்லி என் மகட்ட பேசுறேன்ல, போன்ல பேசிக்கிறேன். சரிங்க அத்த. ரேகாமா வாமா போலாம். அம்மாடி கிளம்புமா. ஏன் ஏன் இப்படி நடிக்கிற? உயிரோட கொள்றியடா. என்ன நல்லவன காட்டிக்க என்ன கல்யாணம் பண்ணி என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறியடா. என்ன ரேகாமா கோபம்லாம் படுற? இப்பதான் உங்க அப்பாவை இழந்துட்டு உங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்பவே நம்மள பத்தி எல்லாத்தையும் சொல்லி என்ன பாக்குற சொல்லிடுவா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்கே இருந்துக்கோ. என் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ரேகா என்னம்மா? மாடி அம்மா ஒண்ணு இல்லம்மா. போயிட்டு வாமா உன் வீட்டுக்கு கிளம்பு. அம்மா டெய்லி போன் பண்ணி பேசிக்கிறேன். முடிவெடு. இப்பயே இங்க இருந்துக்கிறனாலும் எனக்கு சந்தோஷம். டிவோர்ஸ் பத்திரம் கையில தான் வச்சிருக்கேன். உன் அம்மா முன்னே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துக்கோ. நானும் சந்தோஷமா கிளம்பிடுவேன். என்ன என்ன சொல்ற? அம்மாக்கு இப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவாங்க. அம்மாவை என்ன விட்டுட்டு போயிட்டா. வேண்டாம் எந்த உண்மையும் கடைசி வரைக்கும் தெரிய வேண்டாம். என் அம்மாவாது எனக்கு வேணும். அதுக்கு இப்ப இவன் கூட நம்ம போய் தான் ஆகணும். போய் பாத்துக்கலாம். ரேகா என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு தான் யோசிக்கிறேன். நீ கவனமா இருப்பேல. இங்க பாரு நல்லா சாப்பிடு. உனக்காக நான் இருக்கேம்மா. மனசை விட்டுறாத. நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சீக்கிரம் பார்க்க வரேன். இருக்கட்டும்மா. நீ நல்லா வாழ்ந்தாலே போதும். அம்மாக்கு வேற என்ன வேண்டி இருக்கு? என்ன உன் பிள்ளைய பார்த்துட்டு போயிருந்தா கூட இந்த மனுஷன் சந்தோஷமா போயிருப்பாரு. அதுக்கு கூட வழி இல்லாம இவ்வளவு சீக்கிரத்துல. சரி விடுமா. நீ போ உன் வீட்டுக்கு கிளம்பு. அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா டெய்லி போன் பண்றேன். அத்த நீங்க கவலையே படாதீங்க. ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்துடுறேன் அத்த. சரிங்க தம்பி. என்ன ரேகாமா போலாமா? போலாம். என் புள்ள மனசே இல்லாம போறா. அம்மா நல்லபடியா இருப்பேம்மா. உனக்கு துணையா இருக்கிறது நான் தானே. நாளைக்கு உனக்கு ஒன்று ஒரு விசேஷம் வரும்போது நான் கூட இருந்து நான் பாத்துக்காம யார் பாத்துக்குவா? நல்லபடியா இருமா. அம்மா இப்பவே இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. இதுல நம்ம வாழ்க்கைய பத்தி சொல்லியும் அம்மாவை திரும்ப கஷ்டமும் படுத்தக்கூடாது. அம்மாவை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரேகா அவ புருஷன் வீட்டுக்கே போறா. இப்படியே நாளும் பொழுதும் போகுது. 1 மாசம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் ரேகாவோட அம்மா அங்க வீட்டுக்கும் வரல. அவளும் இங்க பாக்க வரல. டெய்லி போன்ல மட்டும் பேசிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்னடி பெரிய இவ மாதிரி அழுது கதறிக்கிட்டு இருக்க? நான் வேணும்னு சொல்லி தானே கையெழுத்து கூட போட்டு கொடுக்காம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. பிறகு எனக்கான உரிமையை நான் எடுத்துக்க வேண்டாம்? வெளியே போடா. நான் பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. அப்படியா? ஆனா எனக்கு நல்லாதான் இருக்கு. சரி சரி நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நல்ல காரம் சாரமா நல்ல சாப்பாடா சமைச்சு வை. கரெக்டா 1 ஹவர்ல ரெடியா இருக்கணும். ஓகே? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன கூட்டிட்டு வந்து இப்படி குடும்பப்படுத்துற? ஒரு பொண்ணுக்கு போக வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கல்ல. என்னடி பண்ண? நாம நல்லா இருக்கிறதுக்காக 4 பேரை என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லைன்னு நீ நினைக்கலாம். நான் கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். தண்டனை கூடிய சீக்கிரம் எங்க கிடைக்க? நீ தான் இங்கே உட்காந்து எனக்கு தினம் தினம் தண்டனை கொடுக்கறியே. ஒரே ஒரு கையெழுத்து கேட்டேன். அதை போட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு அழா விட்டியா எங்க வீட்டுக்கு போனா அப்பா அம்மா அதை பார்த்தே செத்துருவாங்கன்னு சொல்லி உங்க அப்பாவையும் அனுப்பி விட்டுட்ட. இப்போ உங்க அம்மா அப்பவோ இப்போவோ. இனி உங்க அம்மாவும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து போக வழி இல்லாம இங்க பாருடி, கூடிய சீக்கிரத்துல என் பாஸோட பொண்ணோட இங்க வந்து ஓமன்னையும் அவ கூட குடும்பம் நடத்துறேன். அப்பாவது நீ வெளியே போறியான்னு பாக்குறேன். சரி சரி போ சமைச்சு வச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணு. சும்மா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படி நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காத. என் வீட்டு நான் உழைச்ச சாப்பாடை நீ சாப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நீ பாத்துட்டு தான் இருக்கணும். இப்ப என்ன கவனிச்சுக்கிட்ட பாத்தியா? அந்த மாதிரி வீட்டையும் கவனிச்சுக்கோ. எழுந்துரு போய் வேலையை பாரு.
எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டான்னு சும்மா ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. இரு இரு, இனி வீட்டுல ஒரு நிமிஷம் உன்னை உட்கார விடாம வேலை பார்க்க விட்டுட்டே இருக்கேன். இந்த வீடே வேண்டான்னு நீயா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகணும். என் பாஸ் வேற வெளியூர்ல இருந்து வாரான். இந்த நேரம் நீ வெளியே போயிட்ட, எப்படியாவது அவன் கிட்ட சிம்பத்திய கிரியேட் பண்ணி அவன் பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணிக்குவேன். நடக்கும் நடக்கும், நான் உன்னை படுத்துற பாட்டுல எல்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் வேணும் தான். அம்மா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லடா, படிச்ச படிப்பும் ஒரு டிகிரி தான் அப்படின்னு சொன்னதும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பதானே என் ஆசையெல்லாம் நிறைவேறும். நம்ம வாழ்க்கைய பத்தி அம்மாவுக்கு தெரிஞ்சதுனா அம்மா கஷ்டப்படுவாங்களேங்கிற நினைப்பிலேவும் ஏக்கா தினம் நரக வேதனையை தான் அனுபவிச்சிட்டு இருக்கா. இப்படியே அடுத்தடுத்து சில மாசம் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு நமக்கு? ஐயோ, ஒரே தலை சுத்து, வாமிட் வேற பண்ணிட்டோம். முடியல, அதுக்கு மேல சாப்பிட துப்பற முடியல. என்ன செய்யுது? ரேகா ஒருவேளை தலை சுத்து, வாந்தி. இன்னைக்கு எனக்கு என்ன தேதி? இன்னைக்கு அப்பனா நாம கடவுளே எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது எப்போ இனி என்னோட சேர்ந்து என் குழந்தையும் கஷ்டப்படணுமா? அங்க என் அம்மா, இங்க நான், அடுத்து என் குழந்தை இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க. நாம என்ன தப்பு செஞ்சோம்? இதுக்காக இந்த வீட்ல அடிமையா வேலை பார்த்து நம்ம மனசுக்கு துளி கூட பிடிக்காம குடும்பம் நடத்தி நம்மள வேண்டாம் வீட்டை விட்டு போன்னு சொல்றவன் கூட இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதுக்காக அத்தை மிந்தியாவது நல்லா பேசுறாங்க, இப்ப அதுவும் இல்ல. எனக்கு போன் பண்ணாலே திட்டுறாங்க. நம்மள சுத்தி நமக்காக யாருமே கிடையாது. எனக்காக இருக்கிற ஒரே ஜீவன் என் அம்மா மட்டும். அவங்களையும் நான் கஷ்டப்படுத்தி இங்க வந்து இல்ல இல்ல ரேகா, அம்மாவை நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு அவங்கள நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாதானே அம்மா டெய்லி கஷ்டப்படுவாங்க. இல்ல, நாம நல்லா இருக்கோம்னு சொல்லியேவும் நம்ம அம்மாவை நாம நல்லா பாத்துக்கலாம். இனி நம்ம வாழ்க்கை இங்க கிடையாது. என்ன நம்பி எனக்குள்ள ஒரு உயிர் உருவாயிருக்குன்னா அதை நான் தான் நல்லா பாத்துக்கணும். நான் தான் பாத்துக்கணும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டா என்னவா இருக்கும்? பார்க்கலாம். போன். அம்மாவா? ஹலோ. என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, அது வந்து என் மகனுக்கு சமைச்சு வச்சிட்டியா இல்லையா? அதெல்லாம் நல்லா சமைச்சு வைக்கிறேன். உங்க மகன் தின்னுட்டு நல்லா திமிராதான் பேசிட்டு அலையறாரு. இவ்வளவு நாள் அமைதியாவும் பொறுமையாவும் பேசின ரேகா முறையா அவன் மாமியா கிட்ட கோபமா பேசுறா. என்னடி பேச்சுல திமிர் தெரியுது? உங்க மகன் திமிர அடக்கணும்ல, அதான். ரேகா நிறுத்துங்க அத்தை. உங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா உங்க மகன் சொல் பேச்ச கேட்டுட்டு டெய்லி போன்லயே நீங்க டார்ச்சர் பண்றீங்க. இங்க பாருங்க, இனி எனக்கு கால் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் உங்க மகன் கிட்ட பேசிக்கோங்க. ஏய், அவன் நீ அங்க வச்சு கொடுமைப்படுத்தி என் பிள்ளை சாப்பிடாம கஷ்டப்படுறான். ஆனா நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கலடி. இங்க பாருங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நானா நீங்க பெத்த பிள்ளையா? அடுத்த வீட்டு பிள்ளை தானே. அதனால நீங்க உங்க பெத்த பிள்ளை பேச்ச மட்டும் தான் கேட்பீங்க. என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க. இனி எனக்கு கால் பண்ணாதீங்க. இவன் வந்துட்டானா? ஏய், என்னடி நான் அங்க வர மாட்டேங்கிற தைரியத்துல? ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க மகன் வந்தாச்சு. நீங்க ஒரு நல்ல அம்மானா லைன்ல நீங்க இருக்கிறத காட்டிக்காம உங்க மகனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடி? போனை கட் பண்ணாதீங்க. போனை சோபா கடியில வைக்கிறேன். உங்க மகன் என்னென்ன பேசுறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்ன நடிக்கிறியா? ஹலோ, போனை வைக்கிறேன். உங்க மகனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இஷ்டம் இருந்தா லைன்ல இருங்க, இல்ல போனை கட் பண்ணிட்டு போங்க. ஆனா அடுத்து எனக்கு எப்பவுமே கால் பண்ணாதீங்க. ஏய், இங்கே இருக்கட்டும். வாடா வா, இன்னைக்கு உங்க அம்மா உன்னை பத்தி தெரிஞ்சுக்குவா. ஏய், எங்கடி இருக்க? எங்கதான் இருக்கியா? அதானே தப்பிச்சு வெளியே ஓடிடுவோன்னு ஓடவா போற? சரி, இன்னைக்கு சமையல் எப்பவும் இருக்கிறத விட தடபுடலா இருக்கணும். இங்க பாருங்க, என்னாலலாம் சமைக்க முடியாது. உங்களுக்காக நான் பார்த்து டெய்லி சமைச்சு கொடுக்க உங்க அம்மா கிட்ட உன்னை என்ன குறை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் அவங்க எனக்கு போன் போட்டாலே திட்டுறாங்க. இதுக்காக இந்த வீட்ல இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இனி என்னால இந்த வீட்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏய், என்னடி கோபம்லாம் படுற? நீ என்ன செஞ்சாலும் நீ எதுவுமே செய்யலன்னா எங்க அம்மாட்ட சொல்லுவேன். அதெல்லாம் தெரிஞ்சதானே. சரி அதை விடு. புதுசா ஏதாவது பேசலாமா? பேசுடா பேசு. நீ பேசுறதெல்லாம் உன் அம்மா கேட்டுட்டு தான் இருக்கா. பேசு. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுற. என்னடி வாய்க்குள்ள முணங்குற? நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் சரி, என்னால சமைக்க முடியாது. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு நீ வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டேன். ஒரே ஒரு கையெழுத்த போட்டு கூட உன்னை வீட்டை விட்டு பத்தி விட்டுறேன். அப்புறம் ஓ வாழ்க்கையை நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு. இப்பவும் அந்த ஒரு கையெழுத்துக்காக
7-8 மாசம் ஆச்சு. நானும் உன்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எவ்வளவு பிடிவாதமா இருக்க. இங்க பாருடி, உன் அம்மா முனுக்க நீ நல்லா வாழ்றேன்னு காமிச்சுக்கிறதுக்காக இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உன்னை என்ன சும்மா வச்சு சோறு போடுவாங்களா? இப்ப கூட ஒண்ணும் கிட்டு போல. உன் கையெழுத்த போட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. உங்க அம்மா கேட்டா? எங்க அம்மா ஒரு முட்டாள். நான் என்ன சொல்றேன்னா அது அப்படியே கேட்பாங்க. இப்ப கூட அம்மா என்ன வேண்டான்னு சொல்லி அவளா டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேசுறேன்னு வச்சுக்கோ. ஐயோ என் மகன் வாழ்க்கைய போச்சு. இப்படி ஒரு கேடு கட்டவள எல்லாம் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்துக்கு பலன் என் பாஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதிப்பாங்க. சொத்தை ஃபுல்லா எனக்கு உடனே எழுதியும் வைப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? இதுல என்னடி இருக்கு தப்பு? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். உன்னால பாதிக்கப்பட்டவங்களா? யாரு பாதிக்க சொன்னா? உன்னனா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேனா? ஏய் நிறுத்தடி. பழசெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அப்புறம் நான் இன்னைக்கு எதுக்காக சமைக்க சொன்னேனா, என் பாஸ் ஊர்ல இருந்து வராரு. நம்ம வீட்டுல சாப்பிட. இங்க பாரு, சாப்பாடு ஒவ்வொன்றும் அப்படி இருக்கணும். சிக்கன், மட்டன், நண்டு, எறா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அவ்வளவும் விதமா அவ்வளவு அழகா சமைச்சு வைக்கிற. இன்னைக்கு லஞ்சுக்கு என் பாஸோட பொண்ணு. இல்ல ஏன் பொண்டாட்டி. ஐயோ ஒரே வெக்கமா இருக்கு. அப்புறம் என் பாஸ் வந்ததும் உன்னை எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணணும். அப்பதான் என் பாஸுக்கு என் மேல ஒரு சிம்பத்தி வரும். என்னால எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்யலன்னு சொன்னேனா இப்பவே உன் அம்மாக்கு போன் பண்ணி உன் பொண்ண வாழா வட்டியா உன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லுவேன். கொளுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டே வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன். நீ என்னடா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறது? ஏய் என்னடி? எடுத்துட்டு வாடா. வாட்? எடுத்துட்டு வாடா டிவோர்ஸ் பத்திரத்தை. இப்பவே கையெழுத்து போட்டு உன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். ரேகா, அதுக்காக தானே இவ்வளவு என்ன கொடுமைப்படுத்தின? வீட்டுக்குள்ளே ஒரு ஜெயில் கைதி மாதிரி என்ன அடைச்சு வச்ச. இப்ப கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாரு, நான் மாசமா இருக்கேன். ஏன் குழந்தை நல்லா கேட்டுக்கோ, ஏன் குழந்தை. அதுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. அதையும் சேர்த்து எழுது. எல்லாத்துக்கும் சேர்த்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். என்ன சொல்ற? போன ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கேட்டீங்களா? யாரு? உன்னோட முட்டாள் அம்மாடா. அம்மா? அப்படி கூப்பிடாத. இல்லம்மா, அது நிறுத்துறா. உன்னை நம்புனேனாடா. உன் மேல உள்ள நம்பிக்கையில அந்த பொண்ணை நான் என்னலாம் பேசியிருப்பேன். ஏடே, இப்ப வரைக்கும் அவ ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசினதில்லடா. அப்படிப்பட்ட பொண்ணை நீ இவ்வளவு கொடுமைப்படுத்தி எல்லாம் சொத்து. சீ, என் வயித்துல நீ பிறந்ததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்டா. அம்மா அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டேன். உனக்கு தேவை சொத்து தானே? உனக்கு என்ன பங்கோ அதை நான் இப்பவே உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு பிரிச்சு கொடுத்துறேன். இனி உனக்கும் எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அம்மா எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. அம்மா என்ன பேசுற நீ? சொத்துக்காக நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு இப்படி கொடுமைப்படுத்தினா நீ நாளைக்கு என்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்குவ. உன் கூட பிறந்த தங்கச்சி கிட்டே இப்படிதான் நடந்துக்குவ. ரேகா, சொல்லுங்கம்மா. என்ன மன்னிச்சிருமா. நான் என் மகனை பத்தி எதுவும் புரிஞ்சுக்காம. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இனி அது எங்க அம்மா மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய என் கூட அவங்க சந்தோஷமா வாழணும். அம்மா நாங்க போய். புரியுதுமா. உங்க அம்மா கிட்ட அப்பப்ப நான் பேசிக்கிறேன். நம்ம 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் தான் கண்ணை செத்துட்டான். ஆனா உங்க அம்மா கிட்ட கண்ணை வெளிநாட்டுல வேலை பாக்குறான். ஓகேவா? சரிங்கம்மா. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போமா, இனி நான் பாத்துக்கிறேன். மாமா என்னம்மா என்ன பேசுற? நீ செத்துட்டேன்னு சொன்னேன்டா. மா, இன்னைக்கு சொத்து முக்கியம் நினைச்சு ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறியோ அன்னைக்கே நீ என் மகனை செத்துட்ட. உன்னை பெத்த கடமைக்கு உனக்கு சேர வேண்டிய சொத்து நாளைக்கே வந்து சேரும். காசு பணம் முக்கியம் நினைச்சேல, அதை வச்சு நீ சந்தோஷமா வாழு. ரேகா, இதோ கிளம்பிட்டேமா, வச்சிடுறேன். இதெல்லாம் உன் பிளான்? ஏண்டா, ஒரு விஷயத்த நீ செய்யணும்னா நீ மட்டும்தான் பிளான் பண்ணி பக்காவா பண்ணுவியா? பொண்ணுங்களாலையும் முடியும். உங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. உன் வீட்லயே தெரியாதனமா முளைச்ச விச செடி நீதான். அதையும் இப்ப புடுங்கி போட்டாச்சு. நீ ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட உன் அப்பா அம்மாவோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். போடா, போய் பேப்பர் எடுத்துட்டு வா. ஒரே ஒரு கையெழுத்து. சந்தோஷமா என் வாழ்க்கையிலேயும் இப்போ இந்த நிமிஷம் என் கையெழுத்த போடுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா? அடச்சி நிறுத்தடி. நான் என்னென்ன நினைச்சேனோ அது எல்லாமே நடந்துருச்சு. இதுல நான் கஷ்டப்படவோ ஷாக்காகவோ என்ன இருக்கு? போ என் ரூம் டேபிள்ல பேப்பர் இருக்கு. சைன் பண்ணி வச்சுட்டு கிளம்பு. என் அம்மாவும் சொத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டா, நீயும் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்ட. இனி என் வாழ்க்கை வசந்த காலம் தான்.
அப்புறம் தெளிவா சொல்லிட்ட எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்புறம் ஃபியூச்சர்ல என் பிள்ளைய வளர்க்கணும், அதுக்கு காசு கொடு இதுக்கு காசு கொடுன்னு என் வாசல்ல வந்து நிக்க கூடாது. என்னடி சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிறா? இந்தா நீ கேட்ட ஒரே ஒரு கையெழுத்து. ஏய் ரேகாவோட இந்த சிரிப்புக்கோட அர்த்தம் கண்டிப்பா ஒரு நாள் கண்ணனுக்கு புரியும். என்னங்க நீங்க யாரும் ரேகாவோட இந்த முடிவை எதிர்பார்க்கல. கொட்ட கொட்ட குனியணும்னு அவசியம் இல்லையே. நாம கரெக்டா இருக்கிற வரைக்கும் யார் நம்ம முன்ன எதிர்த்து நின்னாலும் மிதிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கைய நாம வாழ. ரேகாவும் அந்த மாதிரி தான். இனிமே ரேகாவுக்கு சந்தோஷ காலம் தான். ரேகாவுக்கு மட்டும் இல்ல அவங்க அம்மாவுக்கு சேர்த்து. இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னடா கண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? பெத்தவங்க தேவையில்ல, கட்டின பொண்டாட்டி தேவையில்ல, என் பாஸோட பொண்ணு மட்டும் போதும்னு நினைச்சவனுக்கு பாஸோட பொண்ணுன்னா ஏமாளியா? இந்த மாதிரி ஆள்களை நம்பி ஏமாற நீ ஒண்ணு எனக்கு தேவையில்லடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அப்பா கூடயே வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டா. பாஸோட பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிட்டாளேன்னு ஆபீஸ்ல கோபத்தை காமிச்சு இவனோட பாஸும் நீ வேலையை விட்டு போடான்னு துரத்தி விட்டுட்டாரு. எல்லாம் போனா என்ன, நமக்கு தான் சொத்து இருக்குல்லன்னு அவங்க அம்மா கொடுத்த சொத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். அப்புறம் இவன் தனியா இருக்கான்னு இவனை சுத்தி கெட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவன் சொத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கி இவனும் அவங்க எல்லாத்தையும் நம்பி இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டான். இப்ப கண்ணகிட்ட இருக்கிறது எல்லாமேவோ பசி, பட்டினி, ஏக்கம், அவமானம், ஏமாற்றம், துரோகம். அதை விட இவன் செஞ்ச பாவம் எல்லாம் சேர்ந்து 4 வருஷத்துல கண்ணனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. நம்ம ரேகா இதோ பாருங்க பாருங்க. பாட்டி நட பாட்டி, எவ்வளவு மெதுவா நடக்கற. என்னடா கண்ணு பண்றது, பாட்டிக்கு வயசாயிடுச்சுல. ஜீவன் அம்மா நான் பாட்டி கைய பிடிச்சிக்கேமா, மெதுவாவே நடந்து போவோம். சரிடா கண்ணு. ரேகா என்னம்மா? அங்க பாருடி, அங்க விழுந்து கிடக்குறவரு உன் வீட்டுக்கார மாதிரியேவும். என்னம்மா கண்டவனை பார்த்துட்டு ஏன் புருஷன் சொல்லிக்கிட்டு? ஏய் இல்லடி, என் புருஷன் வெளிநாட்டுல அவங்க அம்மா கூட சேர்ந்து நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மா அடுத்த ஆளை பார்த்துட்டு நீ வேற வாமா. மா சொல்லுடா கண்ணு. யாருமா இவங்க, ஏன் இங்க படுத்திருக்காங்க? யாராவது இல்லாதவங்க முடியாதவங்களா இருக்குயா. ரேகா இவங்களுக்கு இந்த அங்கிளுக்கு நாம ஏதாவது. ஜீவன் பாக்குற எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாதுமா. அந்த அங்கிள் லைஃப்ல என்னென்ன பண்ணாரோ. இங்க பாரு ஜீவன், நம்ம சந்தோஷம் மட்டும்தான் பெருசுன்னு நினைச்சு சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும். ஃபியூச்சர்ல ஒரு நாள் நாம தான் கஷ்டப்படுவோம். நாம நல்லா வாழலாம், நல்லா வாழணும்னு நினைக்கலாம். ஆனா அதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. யாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யக்கூடாதுமா. இந்த அங்கிளை பார்த்தா ஏகப்பட்ட உபத்திரம் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியாமா? ஆமாடா கண்ணு, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இவனை மாதிரிலாம் வாழ்ந்தா இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். அதனால நாம எப்பவும் கரெக்டா இருக்கணுமா. நம்மள நம்பி இருக்கிறவங்களையோ நம்மள சுத்தி இருக்கிறவங்களையோ எப்பவும் கஷ்டப்படுத்த கூடாது. கரெக்டா தங்கம்? சொல்லுமா. நானா நீ சொன்ன மாதிரி கரெக்டா இருப்பேமா, இல்லாட்டி இந்த அங்கிள் மாதிரி இப்படிலாம் கஷ்டப்படணும். ஆமாடா கண்ணு. சரிவா போலாம். சரிமா. ரேகா அது என் பையன். வாய் கோசாம அன்னைக்கு நான் சொன்னேன், உன் பையனுக்கு ஏதாவது தேவைன்னா என் வீட்டு வாசல் முன்னா காசுன்னு வந்து நிக்க கூடாதுன்னு. அப்ப நீ சிரிச்சியே ஒரு சிரிப்பு. அதுக்கு அர்த்தம் இப்போ புரிஞ்சு போச்சு. என்னால என் பிள்ளைய நல்லா வளர்க்க முடியும்னு. அன்னைக்கே நீ சொல்லாம சொல்லிட்டேல, பணம் தான் முக்கியம், நமக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் முக்கியம்னு. தேவதை மாதிரி வந்த என் கையில கிடைச்ச பொக்கிசத்தை நானே தூக்கி எரிஞ்சிட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். அவ்வளவுதாங்க. இனி கண்ணன் திருந்தி என்ன ஆக போகுது? நம்ம ரேகா மேற்கொண்டு படிச்சு ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. கை நிறைய சம்பளம். அம்மா கிட்டயும் தன் குழந்தைகிட்டயும் என் புருஷன் வெளிநாட்டுல அவங்க அம்மா கூட நல்ல வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு உண்மை தெரியுமோ தெரியாதோ, ஆனா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கா நினைச்சு அவங்களும் அவங்க பேரன் கூட வாழ்க்கைய சந்தோஷமா நடத்திட்டு இருக்காங்க. ரேகாவுங்க கடைசி காலத்துல நம்ம அப்பாவை பார்க்க முடியாம போச்சு. இனி நம்ம பையனை தினம் தினம் பார்த்து நல்லபடியா, அதாவது கண்ணை மாதிரி வளரக்கூடாதுன்னு நல்ல பழக்கம் சொல்லி பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஜீவன் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பையனா வளர்ந்து வருவான். நாம எதை விதைக்கிறோமோ அதை தாங்க அறுவடை செய்ய முடியும். கண்ணை விதைச்சத அவன் இப்ப அறுவடை செஞ்சிருக்கா. பொண்ணுங்க தைரியமா இருக்க வேண்டிய விஷயத்துல தைரியமா இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஜெயிக்கலாம். சரி ஓகேங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்டோரியை இவ்வளவு பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில திரும்ப உங்களை சந்திக்கிறேன். பாய்.